அன்பான மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இசட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பிளஸ் ஐவை. அந்த இங்கே இருக்கிறதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்குறாங்க, செவ்வக வடிவம் கேட்டிருக்காங்க. இந்த இவங்க ரியல் ரியல் இமேஜினரி. இந்த ஃபர்ஸ்ட் சம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வர மாதிரி எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதோட வேல்யூன்னு கேட்டிருக்கணும், ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சரி, வாட் எவர் இட் இஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சம் ரியல் ஆஃப் 1/z. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இசட்டை கொடுத்துட்டாங்க, அப்போ 1/z கண்டுபிடிக்கணும், அவங்களோட ரியல் பார்ட்டை எடுக்கணும். இப்போ இவங்கள பாருங்களேன், இசட் பார் எடுக்கணும், ஐயால மல்டிப்ளை பண்ணணும், அதுல ரியல் பார்ட் எடுக்கணும். இதுல பாருங்களேன், இசட்டை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இசட் பார் எடுத்து 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4i இருக்கு, அது 4i தான். இதெல்லாம் சிம்பிளை பண்ணி இதை ஆட் பண்ணணும், இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், அதுல இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டா இந்த சம் ஈஸியா இருக்கும். என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 1/z 1/z வேல்யூ x பிளஸ் i. இது மாதிரி வந்துட்டாலே காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். 1/x plus iy into x minus iy by x minus iy. இவங்களை ஒன்னால மல்டிப்ளை பண்ணா x minus iy. a plus b a minus b, a square minus b square னா y square and i square. i square வரும்போது -1 plus ஆயிடும். இன்னொரு இடத்துல ரெண்டால ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம், x by x square plus y square. இந்த இடம் கவனமா பாருங்க. இமேஜினரி பார்ட் இருக்கும்போது பிளஸ் போட்டுக்கிறேன், ஐ போட்டுக்கிறேன். இங்க ரியல் பார்ட் போட்டாச்சு, பிளஸ் போட்டாச்சு, ஐ போட்டாச்சு. அப்ப யார் மிச்சம் இருக்கா? பிளஸ்ஸே இல்லை, பிளஸ் போட்டிருக்கோம், ஐ போட்டாச்சு. அப்ப மிச்சம் இருக்குது -y பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்ப பாருங்க, ரியல் பார்ட் பிரிச்சாச்சு, இமேஜினரி பார்ட் பிரிச்சாச்சு. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரியல் ஆஃப் 1/z யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க தான் ரியல், இவங்க தான் இமேஜினரி, மெய் கற்பனை. அதுல ரியல் பார்ட்டை மாத்திரம் எடுத்து எழுத சொல்றாங்க. ரியல் பார்ட் ஆஃப் 1/z, 1/z வேல்யூ இங்க இருக்காங்க, அதுல ரியல் பார்ட்டை கண்டுபிடிக்க எழுத சொல்றாங்க. இவங்க தான் ரியல் பார்ட், x by x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். உங்களோட ரியல் பார்ட்டை எழுதியாச்சு. இந்த ப்ரொசீஜர் பாருங்களேன். 1/z எடுத்து எழுதி அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை செஞ்சுட்டு அதுல இருந்து ரியல் பார்ட் எடுத்து எழுதும். இப்ப இதுல ரியல் பார்ட் தெரியாது, டினாமினேட்டர்ல இருந்தாலும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எழுதக்கூடாது. அப்ப இதை கண்டுபிடிச்சு அப்ப காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், அதுல ரியல் பார்ட் எடுத்து எழுதிட்டோம். ஓகே, அடுத்து செகண்ட் சம் பார்க்க போறோம். ரியல் பார்ட் ஆஃப் i z பார். இப்ப இதுல பாருங்க, இந்த i z பார்ல ரியல் பார்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல இவங்களை எடுத்து எழுதிக்கணும். i z பார், i போட்டுக்கணும். z பார் அப்படின்னா x பிளஸ் iy போட்டு பார் போடணும். i x பாரோட வேலை அது போகும்போது இந்த பிளஸ் மைனஸ் ஆக்கிடுவாங்க. இமேஜினரி பார்ட்டோட சைனை மாத்திடுவாங்க, இமேஜினரி பார்ட்டோட சைனை மாத்திடுவாங்க. டைரக்டா கூட எழுதலாம். இசட் பார் நேரா இந்த ஸ்டெப் எழுதாம இது டைரக்டா எழுதலாம். இப்ப ஐயால மல்டிப்ளை பண்ணணும். ix மைனஸ் i இன்ட் ஐ ஸ்கொயர் ஒய், ix ஐ ஸ்கொயர் -1, அப்ப பிளஸ் ஆயிரும், பிளஸ் ஒய். எப்போதுமே இதை மாத்தி எழுதிக்கணும். ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட்ல, இமேஜினரி பார்ட் ரெண்டாவது. இவங்க ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும், பிளஸ் இமேஜினரி பார்ட் i x. இவங்க தான் i z பார். இது எழுதி முடிச்சோன்னே இது எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா iz பாரோட ரியல் பார்ட் எழுதணும். இந்த இடத்துல iz பாருக்கு ரியல் பார்ட் மாதிரி தெரியல, இது மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இங்க சொல்ல முடியல, இங்க சொல்ல முடியல, இங்க சொல்ல முடியல, இங்கதான் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் தான் எழுதணும். அதுல ரியல் பார்ட் யாருன்னு பார்க்கணும். இவங்க தான் ரியல் பார்ட். ரியல் பார்ட் ஆஃப் i z பார் ஈக்குவல் டு y. அடுத்த தேர்ட் சம் பார்ப்போம்.
இப்ப இவங்களோட இமேஜினரி பார்ப்பாங்க. அப்ப முதல்ல இவங்களை காட்டி இவங்க யாருன்னு எழுதி அதுல இமேஜினரி ரியல் பிரிச்சுட்டு அப்புறம் இமேஜினரி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3z plus 4z bar minus 4i equal 3 into z ஓட வேல்யூ இந்த 3 சமுக்கு காமன் x plus iy தான் plus 4 into டைரக்டா z bar எழுதலாம். z bar ஓட வேல்யூ x plus iy னா x minus iy minus 4i 3 ஆல மல்டிப்ளை பண்ணும் 3x 3iy இவங்களை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும் 4x minus 4iy minus 4. இப்ப நம்ம ரியல் பார்ட் யாருன்னு பார்க்கணும். 3x முதல்ல ஆட் பண்ணிடுவோம். 3x plus 4x 7x 3iy minus 4iy இவங்க ரெண்டு பேரும் சேம் கேட்டகரி. இவங்க ரெண்டு பேரும் சேமா இருக்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேம். 4iy 3iy போச்சுன்னா மைனஸ், ஏன்னா பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு. மைனஸ் 4 minus 3 is 1iy. இவங்க ஓகே, இவங்க ஓகே, இவங்க மிச்சம் இவங்க தான் மைனஸ் 4i 7x. இப்ப ஐய காமனா எடுக்கணும், பிளஸ் போட்டுக்கிற பாருங்க. ஐய காமனா எடுத்துட்டா மைனஸ் ஒய் மைனஸ் 4. இவங்க தான் ரியல் பார்ட், இவங்க தான் இமேஜினரி. இப்ப அது எழுதிக்கணும். இமேஜினரி ஆஃப் imaginary of 3z plus 4z bar minus 4i equal to இந்த இவங்களோட இவங்க இங்க வந்து இப்படி ரியலா இமேஜினா பிரிஞ்சுட்டாங்க. அவங்களோட இமேஜினரி பார்ட் மட்டும் எழுதணும். which is equal to minus y minus 4. Thank you.